எனது இந்த கப்பல் பயணம் முடிந்து அதன் அனுபவம் அப்படின்னு பார்ப்போம். இந்த பயணம் வெவ்வேறு இடங்களை பார்க்கக்கூடியதாக இருந்ததாலும் மற்றது படுக்கையும் சேர்ந்து இருந்தது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. மற்றவர்களுடன் பேசுறதுக்கு எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. உதாரணமாக நான் சந்தித்தது ஒரு அம்மாவும் மகளும் வந்திருந்தனர். அதிலே நான் பேசிய போது அந்த அம்மா கூறினா தான் ஒரு இரட்டையிலே ஒன்று என்று. நானும் ஒரு இரட்டை பிறவிதான். மற்றது அவவுக்கு ஒரு மகளும் மகனும் இருந்ததாக கூறினார். எனக்கும் அதே தான். ஆனால் அவளோட மகளின் பெயர் ஜோஅன்னா, எனது மகளின் பெயரும் ஜோஅன்னா. எல்லாமே பொருந்தி இருந்ததை பார்த்தோன்னே எனக்கும் ஒரு ஆச்சரியமா இருந்தது. உணவு உண்ணுற போதெல்லாம் நிகழ்ச்சிகள் நடக்கும் போதெல்லாம் நாங்கள் மற்றவர்களோட சந்தித்து பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். சிலர் ஒரு ஒரு புன்னகையோட நகர்ந்து செல்வார்கள். சிலர் ஏதாவது ஒரு ஒன்று ரெண்டு வார்த்தையாவது பேசுவார்கள். அது மனதுக்கு சந்தோஷமா இருக்கும். விடைபெறும் நாள் வந்ததும் ஒரு பெண் ஓடி என்னை கட்டி முத்தம் தந்தார். நானும் அதை எதிர்பார்க்கவில்லை. இவ்வாறான உறவுகளை எல்லாம் விட்டு பிரிந்ததில் எனக்கு மிகவும் துக்கம். ஆனால் அவர்கள் நினைவுகள் என்னுடன் என்று